ஹாய், வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ இன்னைக்கு வெட்னஸ்டே ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். மார்னிங் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் இல்லை. எனக்கு பூஜைக்கான வேலையெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு 2 டேஸாக உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரு. அதனால நைட்டில் எனக்கு தூக்கம் இல்லை. ஸோ எனக்குமே வந்துட்டு உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. நேற்று நல்லா கோல்டு பிடிச்சிருந்தது. ஸோ டேப்லெட் போட்டுட்டு அது ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் கொஞ்சமாக அவல் உப்புமா செய்துட்டு ஒரே ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. பாப்பா இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டு வரேன். அட் அ டைமில் ஆட் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி போடுறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இவங்க ஒருத்தவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெட்டில் போட்டுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியறதில்ல. நாங்கள் எங்கே போனாலும் அங்கே பின்னாடியே ஓடி வந்துட்டு ஸோ என்னை தூக்கி வச்சுட்டுரு அப்படின்ற மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படி தான் மெயின்டைன் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் குழந்தைங்கள நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அரிசி பருப்பு சாதம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து லைட்டாக சைட்லலாம் எனக்கு விசில் புகை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு பயமாயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் குக்கரை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா நான் இங்கே மேரேஜ் ஆகி வந்த புதுசில் ஒரு குக்கர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அது பார்த்திங்கன்னா எனக்கு 2 டைம்ஸ் ரொம்ப சத்தம் போட்டு வெடித்து தண்ணி எல்லாம் அந்த சாதத்துக்கு வச்ச தண்ணி எல்லாம் அப்படியே எல்லாமே ஊற்றிருச்சு. ஸோ அப்போ நான் குக்கர்னாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். நீங்களுமே நிறைய நேரம் குக்கர் வச்சுட்டு விசில் வரல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும் போது நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறோமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி போட்டுட்டு சாதமும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணது அது அப்படியே ஈரமாக தான் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக காயவே காயாது. அதனால ட்ரையர் தான் யூஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி அதுவுமே எனக்கு பாதி தான் என்னால் இதை ட்ரை பண்ண முடியும். மீதி பாதி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி விட்டேன் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். அப்படி இல்லை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா நல்லா பொடுகு சேர்ந்துருது. ஸோ அதனாலேயே வேறு ஹேர் ஃபால் ஜாஸ்தியாகுது. அப்புறம் பாப்பா இருக்கிறதாலேயே என்னால் ஹேரை அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஸோ அதுக்கப்புறமா நான் போயிட்டு பூஜை சாமான் எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுமே தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். அங்கேயுமே பாப்பா முட்டி போட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ முட்டி போட ஆரம்பித்ததால் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளி போட்டு தான் வாஷ் பண்ணேன். விளக்கு ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விம் லிக்விடு அதில் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அம்மா அத்தை வீட்டுக்கு போயிருக்கும் போது லெமன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அது நிறைய இருக்குது அப்படிங்கிறதால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைனா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமனே 3 லெமன் கொடுப்பாங்க. அது 10 rupees அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை சமையலுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி விளக்கு தேய்க்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, இப்போ நிறைய இருக்கே அப்படிங்கிறதால அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்காக மஞ்சள், சந்தனம் கூட கொஞ்சம் ஜவ்வாது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அதை தான் நான் பொட்டு வைப்பேன். அது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வைப்பேன். விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வாஷ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணும்போது எனக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பட் நான் குங்குமம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விளக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் இவ்வளோ நாள் அப்படியே இருந்தது, அந்த கரை பிடிச்சது. ஸோ அது அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த விளக்கு வாஷ் பண்ணது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ஏதாவது தான் நான்
ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே வந்துட்டு நான் விம் லிக்விடு அது கூட கொஞ்சம் புளி சேர்த்து அது தேய்ச்சிடுவேன். இன்றைக்கி வந்து விம் லிக்விடு கூட வந்து லெமன் சேர்த்து வந்து தேய்ச்சேன். மேபி நெக்ஸ்ட் டைமில் வந்துட்டு அடுத்தடுத்து நான் கண்டினியூஸாக வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதுதான் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு சாமந்தி பூ பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வாங்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு பிளிங்கிட்டில் தான் வந்து மார்னிங் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாவை வச்சுக்கிட்டே என்னால் வெளியே போக முடியல. பால் அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் திங்ஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டது. அதனால் வந்துட்டு பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். 100 கிராம் பார்த்திங்கன்னா 39 rupees வந்து போட்டிருந்தாங்க. பட் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. இதே வந்து நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா 100 கிராம் வந்து எனக்கு 30 rupeesக்கு சொல்லுவாங்க. பட் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. பட் ரேட் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. பட் நம்மளால் வெளியே போக முடியாத சமயத்தில் இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. வெளியே போயிட்டு வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வேறு கலர் அந்த சாமந்தி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வருவேன். பட் இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ இது இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் செண்டு மாதிரி பெரிய சாமந்தியா அப்படி தான் இருந்தது. ஸோ அதை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. இதுவாது வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால இந்த மாதிரி உருளியில் போட்டு வைக்கிறது, அதே மாதிரி சாமி படத்துக்கெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி உருளியில் பார்த்திங்கன்னா எனக்கு பூ போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம செய்யும் போது ஒரு மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அழகுபடுத்தி அதை நம்ம வைக்கும் போது வேலை செய்கிற கஷ்டமே இருக்காது. ஸோ எப்போல்லாம் வந்துட்டு என்கிட்ட பூ அவைலபிளாக இருக்கோ அப்போல்லாம் வந்து மாற்றி வச்சுடுவேன். பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வதங்கி போயிடாது. ஸோ அது வந்து இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா உருளி எடுத்துகிட்டு வந்துட்டு வாசக்கால்ல வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா கோலம் தான் போட்டேன். கோலம் போடுறதுக்கு 5:15 ஆயிடுச்சு. இது வந்து கோல மாவில் பச்சரிசி கலந்து போட்டது. ஸோ பச்சரிசி கலந்து போடும்போது எனக்கு என்னவோ திரியாக வர மாதிரி இருக்கும், அவ்வளோவா வராது. நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கும்போது கோலம் நமக்கு வந்து அழகாக வரும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போடுறோம் அப்படின்னும் போது அது அவ்வளோவா வராது. ஸோ நான் வந்து பாப்பா இருக்கிறதால காலையிலே வந்து என்னால் எந்திரிக்க முடியாதுன்றதால அம்மா போட்டுருவாங்க. ஸோ எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் போட்டுருவேன். இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே பாத்திரம் வச்சு விளையாடுறதுக்கு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போல்லாம் அதை தான் வந்து கேட்குறது. அவங்களோட பொம்மையெல்லாம் எடுத்து கொடுத்தாலுமே வந்துட்டு அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே காமிக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு பெட் கவர் மாற்றிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதை வந்து இப்போது மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதை தான் மாற்றிட்டு இருந்தேன். 2 கவர் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். பாப்பா வந்துட்டு எப்பயாவது டைப்பர்லாம் போடாத டைமில் வந்துட்டு மோஷன் இதிலே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அப்போ நான் வந்து மாற்றிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 வீக்காக வந்துட்டு நான் டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேஷஸ் ஆகிட்டு 2 days பிஃபோர் நல்லா அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனாலே அதுக்கப்புறம் இப்போ 2 days வந்துட்டு டே டைமில் வந்துட்டு டைப்பர் யூஸ் பண்ணுறது இல்லை, காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுறது. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸோ கிளாத் மட்டும் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஜாஸ்தி குளிராகுது. நிறைய மழை பெய்யுது இல்லை வந்து ஜாஸ்தி வந்துட்டு குளிராக இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு பேம்பர்ஸ் போட்டுட்டு ஃபுல் ட்ரெஸ் கவர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்க தூங்கவுமே செய்வாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, வேறு வழியே இருக்காது. பட் எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட் கொஞ்சம் வந்து வெயிலாக இருக்கும் போது அப்போ வந்து காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பெட்ஷீட்டு கவர் எல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் போட சொல்லலாம் அப்படின்ட்டு நினச்சேன். பட் அவங்க வர்றதுக்கு வந்து டைம் ஆகிடும். அதுக்குள்ளே பாப்பாவும் அழுதாங்க அப்படின்னா என்னால் அந்த டைமில் போயிட்டு டக்குன்னு போட முடியாது. ஸோ அதனால் கஷ்டமாகவே இருந்தாலும் இப்போவே மாற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டேன். அதே மாதிரி துணி மடிக்கிறதும் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், வேறு வழி இல்லை, நம்ம தான் செய்தாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில இதுவெல்லாம் வந்துட்டு நமக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நம்ம செய்திருக்க மாட்டோம். இப்போ தான் அம்மாவோட கஷ்டம்லாம் புரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாவை வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு சேலஞ்சுக்கான விஷயந்தான். நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு வேலையும் வந்து நம்ம பார்க்கணும், வேறு வழி இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.